பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முகநூல் வழியாக இல்லந்தோறும் நீங்கள் அமர்ந்திருந்து இந்த வழிபாடில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தெய்வ பக்தியோடும் தெய்வ பயத்தோடும் நாம் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆண்டவர். நாம் இல்லந்தோறும் அவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்காக இப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்தியிருக்கிறாரோ என்று நான் நம்புகிறேன். குடும்பங்களாக நாம் ஒருமித்து கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். இந்த 5வது மாதம் முதல் ஓய்வு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு வருகிற 4வது ஓய்வு நாள். இந்த நாளில் தானே நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த வழிபாடில் நாம் ஆண்டவரை அழைப்போம், ஜெபம் செய்யலாம். அன்புள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, பரமபிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வழிபாடில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த அந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இணைந்து உம்மை தொழுது கொள்ளுகின்ற உடைய பிள்ளைகளுக்கு தேவ பிரசன்னத்தை உணரும்படியாய் அவர்கள் இல்லந்தோறும் உம்மை மைப்படுத்த உதவி செய்கிறார். நாளின் இந்த வழிபாட்டின் நேரம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். உழைப்பாளர்கள் தினம் நேற்று தினத்தில் நாம் அனுசரிக்க கிருபை செய்து இந்த நாளிலும் கூட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில நாங்கள் நம்பிக்கை வைக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக எங்கள் விசுவாசத்தை அனுதினமும் உறுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து 329வது பாமான அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்கு கடவேன் கைமாறின்றி என்னை முற்றிலும் ரட்சிப்பேன் என்ற பாடலர் 3 சரணங்களை சேர்ந்து பாட. அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவே கைமாறின்றி என்னை முற்றும் ரட்சிப்பேன் தஞ்சம் வேண்டி நம்பி வந்தேன் திருப்பாதத்தில் பாவமண்டே பருள்வீர் இண்டேரத்தில் தூய்மை வேண்டி நம்பி வந்தேன் உந்தன் ஆவியான் சுத்தி சேவே மாசில்லாத ரத்தத்தால் ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். ஒரு பரிசுத்த ஆவி தேவனாலே எங்கள் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமி
கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வதிகம் உள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய சிறந்த மகிமை நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவன், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். பிதாவின் பாசத்தை எங்களுக்கு இரங்கும். நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரே ஒருவரே, சத்தாவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். பிரியமான சகோதர சகோதரே, நாம் இப்போது கடவுளுடைய மகாபரிசுத்த வசனத்தை கேட்போம். ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கு வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் திரும்பி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி அமைதியாக நாமே சோதித்தருவோமாக. பொதுவான பாவரிக்க ஜெபத்தை யாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறக்க வேண்டும் என்று கூட மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் முதல் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னி ஒரு பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உட்படுத்தரும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களை புதுப்பிக்கிறோம். ஆமென். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்துடன் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருவசன போதனை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, ஆவியோடு கூட இருப்பாராக. நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 37 வரை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27 முதல். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டான். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது அவன் கேயாசை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில் என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான்.
அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, அந்த சூனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவன் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். பாடம் முடிந்தது. தேவனுடைய ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி நூல் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 28 முடிய வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 28 முடிய வாசிக்க கேட்போம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கிருந்து ஆனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்போதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவரை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனான கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாக மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நோய் தொற்று, இந்த வைரஸ் மிக வேகமாக பரவுகிறது என்று சொல்லுகிறார்கள். உண்மையான சகோதர சகோதரிகள், அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிற கட்டுப்பாடுகளை மதித்து அதன்படி நடங்க. மாஸ்க் எப்பவுமே அணிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை பின்பற்றுங்கள். அதை தொடர்ந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் அதை நாங்கள் கீப் அப் பண்ணுங்க. அது வீடாக இருந்தாலும் சரி. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. படிக்கிற பிள்ளைகள் தேவை, வேலை செய்கிற பிள்ளைகள் தேவை, மூத்த சகோதர சகோதரிகள் ஆண்டவருக்கு தேவை. ஆகவே மிக ஜாக்கிரதையாக ஒரு விசுவாசத்தை ஆண்டவரை வைத்து ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒருமித்து செபிக்கும். உலகம் முழுவதிலும் இந்த பாதிப்பு பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது இந்திய தேசம் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவையான மருந்துகள் இல்லை, தேவையான மருத்துவ உபகரணங்கள் இல்லை. இந்த நோய் தொற்றுக்கான அவேர்னஸ் இன்னும் மக்களுக்கு சரியாய் புரியவில்லை. ஆகவே நாளுக்கு நாள் மரணத்தின் செய்திகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. செய்தித்தாள் எடுத்தாலும் சரி, தொலைக்காட்சியில நாம் பார்க்கிற பொழுது மரணம், அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்
மரித்தவருடைய சடலத்தை வைத்து புதைக்க முடியாதபடிக்கு, எரிக்க முடியாதபடிக்கு திகைக்கிற சமூகமாக இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாமம் ஆண்டவர் நோக்கி பார்க்க, செபிக்கணும், அவர் முகத்தை தேட. உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பதுதான். இந்த தேசத்துல சேமம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த தேசத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுபிட்சம் இல்லை, ஐக்கியம் இல்லை, உறவுகள் இல்லை. இப்படிப்பட்ட அவலநிலைகள் ஏற்படுகிறது என்ற செய்தியை கேட்கிற ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை சமூகத்தை தேடணும். உங்களுடைய பாவங்கள், மீறுதல், பொல்லாத காரியங்களை ஆண்டவருக்கு அறிக்கையிடணும். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாகவே போய்விட்டோம். உடையில வித்தியாசம் இல்லை, நடையில வித்தியாசம் இல்லை, பார்வையிலும் பேச்சிலும் வாழ்விலும் வித்தியாசம் இல்லை. இந்த உலகத்தோடு ஒன்றித்து வாழ்கிறோம். கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் நிறைவாழ்வுக்குரியவர்கள், நித்தியத்துக்குரியவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்படியானால் நம்முடைய பேச்சில, நடத்தின, வாழ்வில, உடையில, உறைவிடத்தில் நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. உங்கள் நம்பிக்கை ஆண்டவரால் இல்லை. படிப்புக்கு, வேலைக்கு, பணத்துக்கு, அழகுக்கு, அதிகாரத்துக்கு, உங்களுடைய சாதிக்கு, மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளாக அதனால் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறிடும். ஆண்டவரை விட்டுட்டு மனுஷனை நம்புகிறோம். ஆண்டவரை விட்டுட்டு இந்த உலகத்தை நம்புகிற மக்களாக ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் மாறிக்கொள்கிறார்கள். உலகம் இப்பொழுது இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்வது போல, நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால் ஆண்டவர் பார்த்து பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரே சகோதரே, உன்னை ஆண்டவர் ஒப்புக்கொடு. ஆண்டவர் முழுமையான நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமூகத்தில், உங்கள் சபையில், இந்த தேசத்தில், இந்த உலக அளவில் இருக்கிற இந்த அவல நிலையை மாற்றி போடுவார். அது இந்த அவல நிலையில் நீங்கள் விடுவிக்கப்படும். சோர்ந்து போகாதபடி உங்கள் ஆண்டவருக்கு முழுமையான ஒப்பு கொடுத்தல் இருக்கணும். ஆண்டவர் முழுமையான நம்பிக்கை இருக்கணும். ஆண்டை விட்டு விலகுகிற ஒரு அனுபவம் நமக்கு வந்துச்சு. துணிகர பாவம் ஒரு நாளும் அதுக்கு அச்சப்படாமல் துணிகரமாக செய்து கொள்ளும். என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த நாளில் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்துகொண்ட வேத பகுதிகளை வாசித்தோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு Believe in Christ, the resurrection. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் நம்பிக்கை இல்லாமல் உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆக ஒவ்வொருடைய முகத்திலும் துக்கம் ஆட்டி அலைக்கழிக்கிறது. வாழ்வு
நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் எருசலேமிலிருந்து ஒரு 7-8 மைல் தூரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற எம்மாவூர் என்ற ஊருக்கு ஓடிக்கொண்டிருக்கிற 2 சீஷர்களை இயேசு சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு சந்திக்கிற இந்த சீஷர்கள் அவர்களை பார்த்து சொல்றார், ஏன் நீங்கள் துக்க முகமாய் இருக்கிறீர்கள் என்பதை அவரை விசாரிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஏன் நீங்க துக்க முகமாய் இருக்கிறீர்கள் சொல்ற. ஒரு துக்கம் அவர்களை ஆட்டி அலைக்கழிக்கிறது. என் அன்பு சகோதரே சகோதரன், தகப்பனுக்காக, உன் தாய்க்காக, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் பெற்றோருக்காக, உன் சகோதர சகோதரிகளுக்காக, உன்னுடைய நண்பர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, உறவுகளுக்காக நீங்கள் துக்கமுகமாய் இருக்கிறதை பார்த்து உடைந்து போன இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவராய் உங்களை சந்தித்து ஏன் துக்கமுகமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் நம்பிக்கை இந்த உலகத்தை சார்ந்த காரியங்கள், அதுல உறுதியா நீங்கள் கடந்து போனதுனால தேவ மகிமை இழந்து போனீர்கள், தேவ சாயலை இழந்து போனீர்கள், தெய்வ நம்பிக்கையை இழந்து போனீர்கள். அது இந்த பாடுகளும் வேதனையும் உங்களை ஆட்டி அலைக்கழிக்கிறது. நம்பிக்கை யார் மேல் இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் அவர் தழுவினால் குணமாக்குறது அவருடைய விருப்பமாய் செயலாய் இப்பொழுதும் இருக்கிறார். அவர் மனதில் இருக்க முடியவர், இறக்க முடியவர், கிருபை நிறைந்தவர், அவர் மீது அன்பு செலுத்துகிறவர். அன்புக்காக, சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக, நிறைவாழ்வுக்காக இங்கும் அங்கும் ஓடிக்கொள்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த கால தியானம் போதல்ல, இந்த கால ஆராதனை போதல்ல, நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேல வைங்க. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் துக்கத்தை எடுத்து போடுவார். அவர்களை எம்மாவூர் போடுகிற சீஷரை விசாரிக்கும் போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 21ஆம் வசனம் சொல்கிறது, இந்த இயேசு உலக ரட்சகர், மீட்பர், மேசியா என்று இந்த உலகத்தில் வந்தார். அவர் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தோம். அதில் நாங்களும் 2 பேர் சீஷர்களானோம். அவர் எங்களை இந்த இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பி இருந்தோம். ஆனா இப்போது அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று இந்த ஸ்திரீகள் சொல்கிறார்கள். ஒரு சிலர் அவங்க எழுதுகிறாங்க. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே தெரியல. அவை நாங்கள் பயந்து துக்க முகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று அவர்களை அழைக்கும். எவ்வளவாய் மோசை குறித்து சொன்ன காரியங்கள், மோசை சொன்ன வார்த்தைகள், தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள், அவர்களுக்கு நியாய பிரமாணங்கள், கட்டளைகளின் கற்பனைகளை தெளிவுபடுத்தி அவர்கள் ஒவ்வொரு நாளும் உபதேசித்தவர். அந்த உபதேசத்தை கேட்ட இவர்கள் இப்போது துக்க முகமாய், புத்தி இல்லாத மந்த இறுதி உடையவர்களாய் பயந்து எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொன்னார், இன்னும் கொஞ்ச காலத்துல, இன்னும் கொஞ்ச நாட்களில் நீங்க என்னை கலிலேயாவில் வந்து பாருங்கள் என்று சொன்னார். ஒரு 3 தடவை அவர்கள் சீஷரோடு பேசுகிற பொழுது அவர்களுக்கு தெளிவாய் சொன்னார், நான் பாடுபடவும் மரிக்கவும் உயிர்த்தெழுவதும் உண்மை. உயிர்த்தெழுந்த பிறகு நான் கலிலேயாவுக்கு போவேன். நீங்கள் எல்லோரும் 3ஆம் நாள் அங்கே கலிலேயாவுக்கு வாருங்கள் என்று சொன்னார். ஆனால் எம்மாவூருக்கு போடுகிற சீஷர்கள் துக்கமுகமா, புத்தி இல்லாம, மந்த இருந்தவர்களாய் எம்மாவூருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விசாரிக்கிறவர், என் அன்பு சகோதரனை சகோதரி, காலம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம உன் படிப்பு மேல, உன் திறமை மேல, உன் தாளம் மேல, உன் வேலையின் மேல, உன் வருமானத்தின் மேல, உன்னுடைய சொத்தின் மேல, உனக்கு இருக்கிற உறவினர்கள் மேல
அற்புதம் செய்யும்படி உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. ஏன் துக்க முகமா சொல்றா? எங்களை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று இந்த இயேசுவை நம்பினோம். அவர் மரித்தார். இங்கும் அங்கு சொல்கிறார்கள் உயிர்த்தெழுந்தார்கள் என்று. எருசலேமிலே உயிர்த்தெழுந்தார் இயேசு என்று சொன்னால் அடிக்கிறார்கள். உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இயேசு என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சலுகை இல்லை என்று சொல்கிற அரசாங்கம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் இந்திய தேசத்தில் இருக்க தகுதியற்றவர்கள், நீங்கள் அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள், அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி இந்த தேசத்தை விட்டு துரத்துவோம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்க அரசாங்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லுகிறோம். ஆங்காங்கே மேடை போட்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இன்றும் கிறிஸ்துவ ஆலயங்கள் சூறையாடப்படுகிறது. பல ஆலய தொழுகை ஸ்தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு அதிகாரியாவது, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அரசாங்கத்தினராவது இதுவரைக்கும் ஒருவரும் குரல் கொடுக்க கூடாது அப்படிங்க. இந்த இந்திய தேசம் அவ்வளவு நிலையில் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். படிப்புல இடம் இல்லை, வேலை ஸ்தலத்தில் இடமில்லை, அரசியலில் இடமில்லை, ஜாதி பாகுபாடு, ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஏழைகள் எளியவர்கள் என்று ஒதுக்குற ஜனங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருந்தால் அவர் உங்களுக்காய் வழக்காடுவார். அவர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்கு துணையும் கேடகமாய் இருப்பார். அவர் மேல உங்கள் நம்பிக்கை வையுங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி, நீ இருக்கிற இடத்துல நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உனக்கு சலுகை இல்லை என்று சொல்லி இருக்கலாம், உனக்கு வேலையில உயர்வு இல்லை என்று சொல்லியிருக்கலாம். அது நிலத்தின் மேல, ஜாதியின் மேல, உன்னுடைய மொழியின் மேல, உன்னுடைய நாட்டின் மேல, உன்னுடைய மதத்தின் மேல வைத்து இந்த சிறுமைப்படுத்துகிற காரியம் நடந்து கொண்டிருக்கலாம். அவைகளின் மத்தியில் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். இந்த உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்கும்படியாய் தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவர், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மேல ஒரு நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய குறைவுகள் நிறைவாகும், உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். நீங்கள் எங்கே அவமானப்பட்டீர்களோ, எங்கே குறைவுள்ளவர்களாய் போனீர்களோ, எங்கே நீங்கள் அலட்சியப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உன் கண்ணீர் துடைக்கப்படும். துக்க முகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த எம்மாவுக்கு போடுகிற சீஷர்களை சந்தித்த இயேசு, நீங்கள் மந்த இறுதி உள்ளவராய் இருப்பது அவசியம் இல்லை, தனித்த புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்து போதனம் பண்ணும்போது அப்பத்தை பிடிக்கும்போது கண்கள் திறக்கப்பட்டது. உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் சந்தித்து அவர் மேல நம்பிக்கை வைத்து எருசலேமுக்கு போய் சீஷர்களை சந்தித்து சொன்னார்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தோம், அவர் எங்களை சந்தித்தார், எங்களுக்கு அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிற தேவன் என்று உறுதியாய் சாட்சி சொன்னார். என் அன்பு சகோதரனே சகோதரி, உன் நம்பிக்கை யாருக்கு வைக்கிறார்? சுனேமா என்ற ஊரில் இருக்கிற ஒரு ஸ்திரீ கனம் பொருந்தியவர். அந்த பகுதியில எலிசா தீர்க்கதரிசி வந்தார். அவர் நல்ல ஒரு தேவ மனுஷன், உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. அவர் வார்த்தைகள் நிஜமாகிறது. அது வார்த்தைகள் நம்மை ஆண்டவருக்கு நேராய் திருப்புகள். அவர் மேல நம்பிக்கை வந்தது. சுனேமியா இந்த ஸ்திரீயானவர் தன் இல்லத்தில் மேல் மாடியில நல்ல அறை உண்டாக்கினார், வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அங்கே வருவதெல்லாம் அங்கே தங்கி போகும்படி எலிசா சொன்னார். எலிசா தனக்கு எவ்வளவு வசதிகள், எவ்வளவு உதவிகள், உபகாரங்கள் செய்கிற இந்த ஸ்திரீயை, அவருடைய குடும்பத்தை பார்த்தார். குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பம் என்பதை அறிந்து அடுத்த வருடம் உங்கள் இல்லத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கின்படியே குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் வளர்ந்தது. இப்போ அந்த குழந்தை சுகவீனமாயிருந்து மறித்து போனது. மறித்து போன பிறகு அதுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்திடலாம் சொல்லி அதுக்கு போக அந்த பெண், இந்த சுனேமியா, இந்த ஸ்திரீனுடைய விசுவாசம், நம்பிக்கை தீர்க்கதரிசியின் வார்த்தை மேல் இருந்தது. தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும். தீர்க்கதரிசி சொல்கிற ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அதுல வாழ்வு இருக்கிறது.
தன்னுடைய குமாரனை மேல் மாடியில கொண்டு போய் வைத்துவிட்டு எலிசாவை தேடி போகிறார். எலிசா சுனேமியா ஸ்திரீ வருவதை கண்டபோது அவள் துக்கமாய் வருகிறாள் என்பதை புரிந்து கொண்டார். கேயாசியாவை நிறுத்தி விசாரிக்க போகும்போது அவளை ஒன்றும் செய்யாத என்கிட்ட நேரம் அனுப்புகிறார். அவள் நேராக வந்தார். இப்போது கேயாசி இடத்துல எலிசாவுடைய ஊழியக்காரன் கேயாசி இடத்துல தன்னுடைய கோலை கொடுத்து தடியை கொடுத்து நீ எட்டு போய் பிள்ளை மேல வையை என்று சொன்ன சுனேமியா ஸ்திரீயானவள் அதுல உறுதியா இல்லை, அதுல திருப்தி இல்லை. எலிசாவின் பாதத்தை பிடித்து காலை பிடித்து நீங்கள் கட்டாயம் எங்கள் இல்லத்திற்கு வர வேண்டும், என் மகனை உயிர்ப்பித்து தர வேண்டும், நீர் வந்தால் போதும் என்று சொல்லி உரிமையோடு உறுதியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை பிடித்துக் கொண்டார். வேற வழி இல்லாமல் எலிசா இந்த சுனேமியா ஸ்திரீயோடு சென்றார். மேலாரைக்கு போனார்கள். அங்கு எலிசா அந்த பிள்ளையை மேல தன்னுடைய சரீரத்தை வைத்தான், தன் முகத்தை வைத்தான், தன் கையை வைத்தான், கண்ணுக்கு மேல தன் கண்ணை வைத்தான். ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். அவன் எலிசாவின் மேல் இருந்த அனல் அந்த மரித்த குழந்தையின் மேல் இறங்கினார். வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவன் உயிர் பற்றி எழுந்தான். கண்ணீரோடு துக்கத்தோடும் இருக்கிற சுனேமியா ஸ்திரியை அழைத்து வர சொல்லி அவர்களிடத்தில் மரித்த குழந்தை பிள்ளையை கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. உன்னுடைய வாழ்வில் கசந்து போன வாழ்வு இனி வாழ்வில் இன்னும் முடிந்து போயிருக்கலாம். அதுக்கு உன் படிப்பு துணையா இல்ல, உன் வேலை துணையா இல்ல, உன் வயது துணையா இல்ல, உன்னுடைய காரியங்கள் குடும்பம் அது சூழல் சரியா இல்ல, உன்னுடைய பேக்ரவுண்ட் அதுக்கு தகுதி இல்ல, இப்படி சொல்லி எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். இனி வாழ்வு இல்லை என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம். என் அன்பு சகோதரே சகோதரியே, ஆண்டவர் உன் மேல் இரக்கமுள்ளவராக அவர் மேல நம்பிக்கை வையுங்கள். இழந்து போன முடிந்து போன காரியங்களிலே அவர் ஒரு தூக்கத்தை வைக்க முடியும். உன் வாழ்வில் விளக்கேற்றி வைப்பார். எல்லாம் பற்றி நினைக்காது. அவர் விளக்கேற்றி உன் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்து அவர் புண்ணியங்களை அறிவிப்பதற்காக உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாற்றுகிறவர். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றுகிறவர். அவருடைய ஜனமாக சொந்த ஜனமாய் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவராய் உங்களை வைத்திருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். படிப்பு, வேலை, குடும்ப காரியங்கள், உன் வருமானத்துக்கு நல்ல குடும்பம் அமைவது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து இந்த சுனேமியா ஸ்திரீ ஆண்டவரை முழுமையாய் நம்பி அவரை பிடித்து எலிசா அவளுக்காய் இந்த குழந்தைக்காய் செபிக்கார்கள். ஆண்டவரை கண்கள் தயவு எலிசா எங்கள் இல்லத்துக்கு வந்தால் மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி அந்த சுனேமியா கிராமத்தில் அந்த பட்டணத்தில் இருந்திருக்கும். நீங்கள் இருக்கிற இடங்களில் சாட்சியாக இருப்பதற்காக ஆண்டவர் உங்களிலே அற்புதங்கள் செய்கிறவர்களாய் இன்றும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் நம்பிக்கை அவர் மேல வையும். தன்னுடைய சகோதரன் மரித்து 4 நாள் ஆச்சு. இயேசு சொல்லி அனுப்பிச்சோம். அவருடைய சிநேகிதன் தான் இந்த லாசரு. அவர் வந்தால் என்னுடைய சகோதரன் உயிர் பெற்று எழுந்திருப்பான் என்ற நம்பிக்கை அந்த ஸ்திரீகளுக்கு இருந்தது. ஆனால் அவன் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ணிவிட்டார்கள். 4 நாள் ஆயிடுச்சு. இப்போது சிலுவையிலிருந்து இயேசு பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறார் கேள்விப்பட்ட உடனே மார்த்தா ஓடி போய் அவளை சந்தித்து இயேசுவை சந்தித்து வீதியில இயேசுவை சந்தித்து சொன்னார், நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். ஆனால் இப்பொழுது மரித்து 4 நாள் ஆச்சு என்று சொன்னார். நீ கவலைப்படாதமா, என் நம்பிக்கை ஆண்டவர் உன் சகோதரன் உயிர் தெழுவார். உயிர் தெழுதல் உண்டு என்ற நம்பிக்கை உனக்கு இருக்குதா? என் அன்பு சகோதரன் சகோதரி, ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் படிக்க முடியல, வேலை செய்ய முடியல, கல்யாணம் ஆகல, குழந்தை பெற்றுக் கொள்ளல, என் பிள்ளைகளை வாழ்வது வசதி இல்லை, என் சரீரத்தில் வியாதி போகல, தொடர்ந்து இந்த சாபம், இந்த கடல் தொல்ல, இந்த வியாதி என்று நெருங்குகிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை உடையவர்களாய் மாறுங்க. கிறிஸ்து மேல நம்பிக்கை உடையவர்களாய் மாறுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு மரணத்தை ஜெயித்திருந்த இயேசு உங்களுக்காக உங்களுடைய வாழ்வில் விளக்கேற்றுவார். உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். எல்லாம் போச்சு நினைக்கிறது. வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை வரும். இயேசு சொன்னார்,
ஒரு சகோதரன் உயிர்த்தெழுவான். உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்கிறதா? இந்த நம்பிக்கை பெற்ற மார்த்தால் ஓடி போய் ரகசியமாய் மரியாதைக்கு சொல்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுதலை கொடுக்கிற இயேசு, மரித்தவர்களுடைய வாழ்வில் விலக்கி செய்து வைக்கிற இயேசு நம்முடைய இடத்துக்கு வந்திருக்கிற. நீயும் வந்து பாரு சொல்லி அந்த ரகசியத்தை மார்த்தால் மரியாதைக்கு சொன்னார். மார்த்தாலும் மரியாதையும் இயேசுவை சந்திக்கிறார்கள். உயிர்த்தெழுதலின் செய்தி அவர் மூலமாய் மக்களுக்கு மத்தியில் வருகிறது, யூதர்களுக்கு மத்தியில் வருகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு நம் மத்தியில் அற்புதங்களை செய்கிறவராய் 2000 வருடங்களுக்கு முன்பு பெத்தானியா மார்த்தால் மரியாதை சந்தித்த இயேசு 4 நாள் ஆட்சி மரித்து போனவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த சமூகத்தில் அந்த கல்லறையில் போய் லாசருவே வெளியே வா என்று அழைத்தவன் கல்லறையிலிருந்து வெளியே வந்த லாசரு மரணம் முடிவல்ல, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது, உயிர்த்தெழுதல் உண்டு என்ற நம்பிக்கையை அந்த நாளிலே தானே மார்த்தால் மரியாதைக்கு கொடுத்தார். அவர்கள் சாட்சியாய் எழுப்பினார். நாளில் கூட எல்லாம் மறுத்து போச்சு, எல்லாம் இழக்கப்பட்டு, எல்லாம் முடிந்து போனது என்று நிலை அல்ல. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு ஒரு வாழ்வளிக்கும்படி விரும்புகிறார். இழந்து போனதை மறுபடியும் கொடுக்கப்படி விரும்புகிறார். மார்த்தாலும் மரியாதை இழந்து போன சகோதரன் மறுபடியும் பெற்ற பொழுது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம். அவருடைய ஆர்வப்படுத்த வந்த யூதர்கள் சாட்சியாய் எழுப்பினார்கள். கிரேக்கர்கள் சாட்சியாய் எழுப்பினார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற முழு வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தவராய் மத்தியில் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு மேல நம்பிக்கை உடையவராய் மாறுகிறார். எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகவலே, இயேசு உயிர்த்தெழுந்தார். எங்கள் நம்பிக்கை உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறார். வாழ்வில் சுகம் உண்டு, எதிர்காலம் உண்டு, என் தேவைகள் சந்திக்கப்படும், என் கண்ணீர் துடைக்கப்படும், என் உழைத்த உள்ளம் தேற்றப்படும், எங்க வீட்டுக்கும் சமாதானம் வரும், எங்க வீட்டில் இருக்கிற குறையும் நீங்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆனால் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்கள் பிரவேசிக்க. சீஷர்கள் இருந்த வீடு அறை பூட்டப்பட்டிருந்தது. அந்த வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன உயிர்த்தெழுந்த இயேசு உள்ளத்தில் இல்லத்தில் பிரவேசி, படிப்புல வேலையில பிசினஸ்ல பிரவேசித்து சமாதானத்தை தான், விடுதலை தான், வாழ்வுண்டு என்ற நம்பிக்கையை தான், நம்பிக்கை பெற்றவர்களாய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க, உங்களுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். யாரும் சேர்ந்து நேசியா விசுவாச பிரமாணத்தை சொல்லலாம். வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவருமாய் இருக்கிற சர்வவல்லமுள்ள பிதாவாகியவரை விசுவாசிக்கிறேன். ஒரே காத்திரமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், தேவனில் தேவனானவர், உண்டாக்கப்பட்டவர், ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பும் உண்டாகவும் பரமனதிலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னி மரியாதையில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொது பிலாத்தின் காலத்தில் சிறுகாரி உண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். பரமனத்திலே சர்வவல்லமுள்ள பிதாவை வச்சிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு முடிவிலை காத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவின் குமாரனும் புறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரனோடும் பொழுதோடு சோதரிக்கப்படுகிறோமாய் தீர்க்கதரிசனத்தின் மூலமாக உரைக்கிறோமாய் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு நிலையில் ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென்.
7வது கீர்த்தனை. நம்பி வந்தேன் மெஸ்ஸியா, நான் நம்பி வந்தேன் என்ற பாடல்ல ஒரு 2 சரணங்களை பாடுவோம். உங்களுடைய காணிக்கைகள், மாதாந்திர காணிக்கைகளை இந்த வாரம் முழுவதும் ஆலயத்தில் கோயில்களில் இருக்கிறாரு திருவாளர் மேத்யூ அவர்களிடத்திலும் பொருளாளர் திருவாளர் தயாரிடத்திலும் நீங்கள் வந்து கொடுத்து சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்பி வந்தேன் பேசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. தம்பிரான் ஒருவனே, தம்பிரான் ஒருவனே, தஞ்சமே தருவனே, வர தவித குமர குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் நேசையா, நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம், நின் பாத தரிசனம், அன்பான தரிசனம், நித சரி தொழுவ திதமெனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாளில் கூட திருவிருந்துக்காக இல்லத்தோறும் நீங்கள் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியிருந்தால் திருவிருந்துக்கான அப்பமும் திராட்சை ரசத்தையும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லத்தில் பக்தியோடு திருவிருந்தில் பங்கு கொள்வதற்கு நான் ஆயத்திலிருந்து சொல்லிக்கிறேன். நாம் இணைந்து இந்த திருவிருந்தில் பங்கு கொள்வோம். இந்த அப்பமும் திராட்சை ரசமும் என்னிடத்தில் வந்து செபித்து இல்லத்தில் வைத்திருக்கிறீர்கள் சொன்னால் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். திருவிருந்துக்கான ஆயத்த ஜெபம். பரிசுத்த பிதாவே, உங்கள் வாசத்தந்தில் பிரவேசிப்பதற்கு இன்னும் ஒரு மார்க்கத்தை ரம்யான குமாரின் அர்த்தத்தினாலே எங்களுக்கு உண்டு பண்ணினீர். நாங்கள் அமாத்திரமாயினும் உம்முண்டை வருகிறோம். எங்களை உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வானத்தின் பூமியின் உலகில் எல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்தில் தான் வாங்கி மக்கே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கலாம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீரும் உங்கள் சீஷர் மத்தியில் பிரசனமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசனமாகி அப்பத்தை பிற்களையும் வெளிப்படுத்தலும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்தார் சொல்கிறேன். ஆமென். ஆம் பிதாவே, நீ பரிசுத்த, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், தேவரின் மனிதர்களுக்காக அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு தன்மையை கழித்துக் கொள்ளும் சிலுவை மறித்தங்களை மீட்டுக் கொள்ளும் அவரை தந்தொழினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபடியாக ஒப்புக்கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவு பொருளும் போதுமான பலியும் காணிக்கை பரிகாரத்தை செலுத்துவதற்கு வல்லாமல் தமது அருமையான மரணத்தை நினைவு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவு நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷனுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கொள்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷனிடத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கொள்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென்.
கர்த்தாவே மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது ஊழியத்தை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்காப்ப கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நான் ஆசீர்வதிக்கிற பாத்திரங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கிறபடியால் எங்களை இந்திய தந்தை நாற்பத்தி ரசத்தையும் பரிசுத்தாவியால் பரிசுப்படுத்தி தர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளர்வு எங்களுக்கு வச்சு அவரோடு பரிசுத்தாவிலும் ஐக்கியமாக சர்வதமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னைக்கும் உண்டாவதாக. ஆமென். நாம் தாழ்மை ஜெபத்தை சேர்ந்து எழுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் பதில் செய்த துணியாம் தேவனுடைய நம்பி செய்கிறோம். முடிமேதின் கீழ் துணிகளை நாம் பார்க்கிறல்ல. ஆனால் தேவரின் எப்போது இரக்கம் செய்கிற லட்சணத்தை மாறாதவராய் இருக்கிறீர். ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரியாசகத்தால் ரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் வாசமாய் கேட்டவிதமாய் அவருடைய சரீரத்தை பூசி ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியை சமாதானத்தை தாரும். ஆமென். உட்கொள்வீர்கள். கர்த்தர் குடும்பங்களை ஆசிர்வதித்து விசுவாசத்தின் நம்பிக்கையும் கர்த்ததாமே உறுதிப்படுத்துவாராக. ஜெபம் செய்யலாம். ஜெபத்துக்கு முன்பாக எங்களுக்கு நம்ம இந்திய தேசத்தில் மாநிலங்களில் எலெக்ஷன் நடந்து இன்று அதை எண்ணுகிற நாள் காலையிலிருந்து எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் எங்கெல்லாம் எலெக்ஷன் நடந்ததோ கவுண்டிங்கில் எந்த பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நடக்கும். மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற மனிதர்களை மதித்து நடக்கின்ற நல்ல ஒரு அரசியல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட அரசாங்கம் அமைய நல்ல ஒரு விடியலை ஒரு எதிர்காலங்களை மாநிலங்கள் பெற்றுக்கொள்ள நாம் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். செபம் செய்யலாம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத சரீரமும் திரு சரீரமும் ரத்தமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போற்றித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். அளவிட முடியாத இந்த நன்மைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவும் எங்களை பரிசுத்தமும் ஜீவனுமாக பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, ஆன்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குள் உத்தவேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணம் சித்தம் நின்னதற்கு அறியத்தக்கதாக எங்கள் மனம் முழுமையாகிற மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள்புரிய வேண்டும். கடைசி நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய நாட்டியத்துக்குள் ஆனந்த ஆடைய உலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதாகாலம் ஜீவித்து அரசாளுடைய எங்கள் ஆண்டவர் இயேசு
எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனிலும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்து நிற்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போது உங்களோடு கூட நிலைத்திருக்க